ஒரே ஒரு புதையல். அந்த ஒரு புதையலை வச்சு ஒரு நாடே வாங்க முடியும் சொன்னா அவங்க நம்ப முடியுதா? 2000 வருஷமா இந்த உலகமே தேடிக்கிட்டு இருக்க ஒரு புதையல். அது தேடி போய் பல மக்கள் அவங்க உயிரை விட்டுருக்காங்க. பிளாக் பியர்ட். பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் படத்துல பிளாக் பியர்ட்னு ஒரு கேரக்டர் வந்திருக்கும். அது ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் நினைச்சீங்கன்னா அதான் கிடையாது. ரியல் லைஃப்லயும் பிளாக் பியர்ட்னு ஒரு பயங்கரமான கடல் கொள்ளைக்காரன் வாழ்ந்திருக்காரு. நூற்றுக்கணக்கான கப்பலை கொள்ளையடிச்ச பிளாக் பியர்ட் அதுல கிடைச்ச தங்கம், வைரம், வெள்ளின்னு எல்லாத்தையும் தன்னோட கப்பல் எடுத்துக்கிட்டு போய் யாருக்கும் தெரியாம ஒரு தீவுல மறைச்சு வச்சுட்டாரு. 1718 அவர் கொல்லப்படும் போது அந்த புதையல் எங்க இருக்குன்னு அவரை கேட்டிருக்காரு. அதுக்கு அவரு எனக்கு சாத்தானுக்கு மட்டும் தான் அந்த இடம் தெரியும், கடைசியா அந்த புதையலை யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கே சொந்தமாகட்டும்னு அவர் சொல்லியிருக்காரு. யமாஷிதா கோல்ட். இரண்டாம் உலக போர் அப்போ ஜப்பானுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் ஒரு கடுமையான போர் நடந்தது. போரின் போது ஜப்பானிய சோல்ஜர்ஸ் கிழக்கு ஆசியா பகுதியிலிருந்து தங்கம், வைரம், வெள்ளி மட்டும் இல்லாம கற்சலை, ஓவியங்கள் எல்லாத்தையுமே கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 1945 இரண்டாம் உலக போர் முடிவில் ஜப்பான் பிலிப்பைன்ஸ் கிட்ட சரணடைஞ்சப்போ ஜப்பானுடைய ஜெனரல் டொமோயுகி யமாஷிதா அவரும் அவரோட சோல்ஜர்ஸும் கொள்ளையடிச்ச எல்லாத்தையுமே பிலிப்பைன்ஸ்ல உள்ள ஒரு குகைக்குள்ள மறைச்சு வச்சுட்டாங்க. அண்ட் இன்னி வரைக்குமே அந்த புதையலை தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இந்த 2 புதையலோட மதிப்பு மட்டுமே $7 பில்லியன். உடன்படிக்கை பெட்டி. பைபிள்ல கூறப்பட்டுள்ள மிகவும் சக்தி வாய்ந்த புனிதமான உடன்படிக்கை பெட்டி தான் இந்த ஒரு புதையல். இந்த ஒரு புதையல் காணாம போய் 2600 வருஷம் ஆகுது. இன்னி வரைக்குமே பல பேர் இந்த ஒரு புதையலை தேடிக்கிட்டு இருக்காங்க. கடவுள் மோசாவிடம் கொடுத்த 10 கட்டளைகள் எழுதப்பட்ட ஒரு கல்பலகை தான் இந்த ஒரு பொட்டிக்குள்ள இருக்கு. இந்த ஒரு பொட்டி முழுக்க முழுக்க தங்கத்தால உருவாக்கப்பட்டது. கிமு 587 பாபிலியோன்ஸ் தாக்கியதால இந்த ஒரு பொட்டி காணாம போயிடுச்சுன்னு சொல்றாங்க. அண்ட் இன்னிய வரைக்குமே இந்த ஒரு பெட்டி எங்க இருக்குன்றதே ஒரு மிகப்பெரிய மிஸ்டரியா இருக்கு. பெட்டின்னு சொல்றதுனால ரொம்ப சின்னதா இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. இந்த பெட்டியை உருவாக்கப்பட்ட தங்கத்தோட எடை மட்டுமே 2000 கிலோ. அது தவிர்த்து சில வைரங்களும் சில ஜுவல்ஸும் அதுல பதிக்கப்பட்டதா சொல்லப்படுது. இது ரொம்பவே பிரைஸ்லெஸ்ஸான விஷயம். இதை கண்டுபிடிச்சா $1 பில்லியன் கொடுத்து வாங்கிறது கூட ஆள்கள் இருக்காங்க. வரலாற்றிலே கடல்ல மூழ்கி போன விலை உயர்ந்த கப்பல் இது தெரியுமா? அதுதான் ஃப்ளோர்டி லாமர். கிட்டத்தட்ட $பில்லியன்ஸ் மதிப்புள்ள அந்த ஒரு கப்பல் காணாம போய் 500 வருஷம் ஆகியோ இன்னிய வரைக்குமே யாராலையும் அதை கண்டுபிடிக்க முடியல. 1511 மக்காவிலிருந்து போர்ச்சுகல் போற இந்த ஒரு கப்பல்ல $2 பில்லியன்ஸ் மதிப்புள்ள தங்கம், வைரம், வெள்ளின்னு பல மதிப்புள்ள பொருட்கள் இந்த கப்பல்ல இருந்தது. ஆனா திடீர்னு ஏற்பட்ட ஒரு புயல்ல இந்த கப்பல் சிக்கி கடல்ல மூழ்கி போனது. இந்த கப்பல் கடல்ல மூழ்கி போய் 500 வருஷம் ஆகியோ யாராலையும் இன்ன வரைக்கும் எக்ஸாக்ட் லொகேஷனை கண்டுபிடிக்க முடியல. அதனால அந்த கப்பல் இருந்த புதையலை யாராலையும் எடுக்க முடியல. நான் இப்ப சொன்ன எல்லா புதையலுமே இன்ன வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்காம மிகப்பெரிய மிஸ்டரியா தான் இருக்கு. அண்ட் இதை பத்தி இப்பதான் கேள்விப்பட்டீங்கன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தாலும் தப்பா சொல்லியிருந்தோம் அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் மத்தவங்களும் படிச்சு தெரிஞ்சுப்போம். அண்ட் பிறகு சந்திப்போம்.